என் ஹெல்மெட் புது ஹெல்மெட்டை நானே டேமேஜ் பண்ணிட்டேன். அசிங்கமாகிடுச்சு என் ஹெல்மெட்டு. இந்த எம்சீல் செட்டப்பு அப்புறம் வந்து இதோட மவுண்ட்டு எல்லாமே இதிலேருந்து ரிமூவ் பண்ணி நம்மளுடைய இந்த வீகா இந்த ஹெல்மெட்டில் வந்து ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். இன்னும் ஒரு 10 மினிட்ஸ் ஆயிருந்துன்னு வச்சுக்கோங்களேன், இது வந்து பாறை மாதிரி ஆயிருக்கும். பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக உடச்சி எடுத்துருக்கு. டேமேஜ் பண்ணிட்டேன். பட் இப்போ செக் பண்ணால் இது வந்து ஒர்க் ஆக மாட்டேங்குது. வணக்கம் இன்டர்நெட், இது உங்கள் Muni ஃபார்ம் 3G ஆட்டோ எக்ஸ்பர்ட். இன்றைக்கி ஒரு சின்ன ஒரு டுட்டோரியல் வீடியோங்க. நேற்று நம்ம இன்ஸ்டாகிராம் பேஜில் பார்த்துருப்பீங்க. நம்ம வந்து புதுசாக ஒரு ஹெல்மெட் ஒன்று வாங்கியிருக்கிறோம். இது பட்ஜெட் ஹெல்மெட்டு, பட் ஹை சேஃபஸ்ட்டு ஹெல்மெட்டும் கூட. இதை பற்றி உங்களுக்கு கம்ப்ளீட்டாக சொல்கிறேன். அது மட்டும் இல்லாமல் இந்த புது ஹெல்மெட்டுக்கு நம்ம பழைய ஹெல்மெட்டோட அந்த கோப்ரோ செட்டப்பை வந்து நம்ம சேஞ்ச் பண்ண போகிறோம். ஸோ இது பார்த்திங்கன்னா இது வந்து ஸ்டீல் பேர்டு ஏர் அப்படின்னு சொல்லக்கூடியது. இதில் வந்து பார்த்திங்கன்னா கோப்ரோ செட்டப் பண்ணியிருக்கிறோங்க. பாருங்கள், இதில் ஒரு விஷயம் என்னென்னு வச்சுக்கோங்களேன், இந்த செட்டப் வந்து நான் பண்ணலாம் அப்படின்னு ட்ரை பண்ணிட்டு இருக்கும்போது என்னோடய ஃப்ரெண்டுட்டு இருந்தது. ஸோ ஃப்ரெண்டுட்டு இருந்து அப்படியே இந்த செட்டப்போட அப்படியே நான் வாங்கிட்டேன். நம்மளோட கோப்ரோ எல்லாம் இதில் ஃபிக்ஸ் பண்ணி இவ்வளோ நாளாக யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். நியர்லி வந்து இது நம்ம வந்து 1 இயர் ப்ளஸ் நம்ம யூஸ் பண்ணியிருக்கிறோம். இன்ஃபேக்ட் இது வந்து பிராண்ட் நியூ கிடையாது. ஃப்ரெண்டுட்டு இருந்து வாங்கினது அவர் ஒரு 1 இயர் அவர் யூஸ் பண்ணியிருப்பார். அவன் மொத்தம் 2 இயர்ஸாக யூஸ் பண்ணது. இப்போ ஃபஸ்ட் டைம் என்னுடைய ஓனா இந்த இருக்கு பாருங்கள், இந்த மவுண்ட்டு. இதில் வந்து இந்த எம்சிலாம் போட்டு ஒட்டிருக்காங்க பார்த்தீங்களா, இந்த செட்டப். இந்த எம்சில் செட்டப்பு அப்புறம் வந்து இதோட மவுண்ட்டு எல்லாமே இதிலேருந்து ரிமூவ் பண்ணி நம்மளுடைய இந்த வீகா இந்த ஹெல்மெட்டில் வந்து ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். இந்த ஹெல்மெட் எப்படி இருக்குது மக்களே, டிசைன் எப்படி இருக்குது, உங்கள் ஒப்பீனியன் நான் கமெண்ட் பண்ணுங்கள். ஸ்பாய்லர்லாம் கொடுத்துருக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இது வந்து ஜஸ்ட் நாங்கள் ISI சர்டிஃபிகேட்டு. இதில் வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், வீகா போல்ட் டாட் சர்டிஃபிகேட்டும் கொடுத்துருக்குறாங்க. டாட் FMVSS வந்து ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா யூரோப்பியன் மார்க்கெட்டில் அதிகமாக யூஸ் பண்ணக்கூடிய ஒரு சர்டிஃபிகேட் தான் வந்து அந்த டாட் சர்டிஃபிகேட்டு. ஸோ ஸ்கல் இன்ஜுரிஸ் அப்புறம் வந்து பிரைன் இன்ஜுரிஸ் ஆகிறதுக்கான சான்சஸ் ரொம்ப கம்மி. இதான் இதோட இந்த மெட்டீரியலோட திக்னஸ் அதிகமாக கொடுத்துருப்பாங்க. உள்ளே வந்து குஷனிங் நல்லா கொடுத்துருப்பாங்க. அதுதான் இது. இந்த மாதிரியான ISI சர்டிஃபிகேட் அண்ட் டாட் சர்டிஃபிகேட் இது ரெண்டுமே வந்து கிடைக்குது இந்த ஹெல்மெட்டில். ஜஸ்ட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் 1895. ஸோ 1895 ரூபாய்க்கு இப்படி ஒரு ஹெல்மெட் எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஸ்பாய்லர் கொடுத்துட்டாங்க. இந்த ரிஃப்ளெக்ஷன் மிரர் டைப் ஆஃப் கிளாஸ்ன்னு சொல்லியிருப்பாங்களே, அதுவும் கொடுத்துருக்காங்க. பட் இது வந்து நைட் ட்ராவலுக்கு செட் ஆகாது கண்டிப்பாக. ஸோ அதனால் இதுக்கு வந்து நான் வந்து ரீப்ளேஸ்மெண்ட் வந்து அவங்ககிட்ட சொல்லிட்டு வந்திருக்கிறேன். எனக்கு வந்து இது கொடுங்க, ட்ரான்ஸ்பரண்ட்டாக இருக்கிற மாதிரி ஒயிட் கிளாஸ் கொடுங்க அப்படின்ட்டு. இல்லை பாருங்கள், இந்த டிசைன்லாம் சூப்பராக கொடுத்துருக்காங்க பாருங்கள். இந்த ஹெல்மெட்டோட இது என்னென்னு பார்த்தீங்கன்னா வேகால பன்னி அப்படின்ட்டு. ஸோ வேகால பன்னி போல்ட் அப்படிங்கிற ஒரு ஹெல்மெட்டு நல்லாயிருக்கு, நல்லா ப்ரீமியமாக இருக்குது பார்க்குறதுக்கு. அது மட்டும் இல்லாமல் முக்கியமாக சேஃப்டியும் கொடுத்துருக்காங்க. எல்லாமே வந்து 1900 ஸோ இதில் தான் ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். எப்படி நம்ம வந்து ஹெல்மெட்டை வந்து மவுண்ட் பண்ணுறது, இந்த கோப்ரோ செட்டப்பை எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். இதுக்கு சில பேசிக்கான ஆக்சசரிஸ் நமக்கு தேவை. இந்த கோப்ரோவோட மவுண்ட்டு மட்டும் இல்லைங்க, இதில் வந்து மைக்கும் நம்ம பண்ணணும். இப்போ நான் பேசிகிட்டு இருக்கேன் பார்த்தீங்களா, இது வந்து ஒரு புது மைக் ஒன்று வாங்கியிருக்கிறேன். இதுக்கு முன்னாடி யூஸ் பண்ணது வந்து ஒரு நார்மலான ஒரு 250 ரேஞ்சில் இருக்கக்கூடிய மைக்கு. பட் இப்போ வாங்கியிருக்கிற மைக்கு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், எக்ஸ்பென்சிவான மைக்கு. இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ரோடு அப்படின்னு சொல்லி மைக் அடாப்டர் கனெக்டர்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த கனெக்டர் மட்டுமே 1300 பெட்டர் சவுண்ட் குவாலிட்டிக்காக இது வாங்கியிருக்கிறேன். அப்புறம் மானாவா இது எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணுறதுன்னு தெரில, இது வந்து ஒரு 450. ஸோ இது வாங்கியிருக்கிறேன். இந்த ரெண்டுமே வந்து இந்த புது ஹெல்மெட்டுக்காக வாங்கினது. அது போக சில மவுண்டெல்லாம் இருக்குது. நம்ம இந்த 3M வந்து ஒரிஜினல் 3M எனக்கு கிடைக்காம இருந்தது. நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தர், நம்ம ஃப்ரெண்டு, ஸோ அவர்கிட்ட நான் கேட்டிருந்தேன், அவர் எனக்கு கொடுத்துருந்தாரு. ஸோ இந்த மவுண்ட்டை வந்து நம்ம இதில் இப்படி ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். இந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த சர்ஃபேஸில் வந்து சில டிஃப்ரென்ஸ் எல்லாம் இருக்குது பாருங்கள். இந்த சர்ஃபேஸ் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளாட்டாக இல்லை, இந்த இடத்துல ஏர் வந்துட்டு கொடுத்துருக்கிறதுனால இது கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்குது. என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இதை ஃபஸ்ட்டு அந்த சர்ஃபேஸை வந்து கவர் பண்ணுறதுக்கு எம்சீல்ங்கிறது ஆக்சுவலாக பாப்புலரான பிராண்டு. அதுக்கப்புறம் வந்து நிறையா லோக்கல் பிராண்ட்ஸ் எல்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு. இது வந்து சாரல் சீல்னு ஒன்று போட்டிருக்கு. இதுதான் எங்கள் ஏரியாவில் கிடச்சிது. இதுவும் நல்லாயிருக்கும். நாங்கள் இதில் வந்து பார்த்திங்கன்னா 2 வகையான ஒரு பேஸ்ட் மாதிரி கொடுக்குறாங்க. இந்த ரெண்டுமே அந்த டப்பாவில் தான் இருக்கும். ஸோ இதை வந்து நமக்கு தேவையான அளவு ஃபுல்லாகவே எடுத்து மிக்ஸ் பண்ணலாம். ஃபுல்லாக எடுத்து பண்ணும்போது ஒரு 2-3 ஹெல்மெட் கூட ஃபிக்ஸ் பண்ணலாம், நமக்கு அவ்வளோ தேவையில்லை. ஸோ இதில் பாதி எடுத்து என்ன பண்ண போகிறோம்னா, மிக்ஸ் பண்ணால் களிமண் மாதிரி ஆகிடும். அதை நம்ம பேஸ்ட் பண்ணி ஒரு ஃப்ளாட்டான சர்ஃபேஸ், ஏன்னா
இந்த சர்ஃபேஸ் எப்படி இருக்குது பாருங்கள். ஸோ அந்த ஃப்ளாட்டான சர்ஃபேஸ் க்ரியேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த மவுண்ட்டை வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். அப்புறம் ஒரு ½ அன் ஹவர் நம்ம வெயிட் பண்ணதுக்கப்புறம் தான் ஃபிக்ஸ் பண்ண முடியும். ரெண்டாவது ஒர்க் என்னென்னு பார்த்தீங்கன்னா மைக் வந்து செட் பண்ணணும். ஸோ இதுதான் உங்களுக்கு நான் காட்ட போகிறேன். யாருக்காவது மோட்டோ விளாகிங் பண்ணுற ஐடியா இருக்குது, இல்லை மோட்டோ விளாகிங் எப்படி பண்ணுறாங்க நார்மல் ஹெல்மெட்டில் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா அந்த வீடியோ மிஸ் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். ஸ்டேட். இப்போ இன்னும் ஒரு முக்கியமான குழப்பம் என்னென்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இதில் ஏர் வெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த ஏர் வெண்ட் வந்து சில இதில் வந்து பார்த்திங்கன்னா சின்னதாக இருக்கும். ஸோ நமக்கு ப்ராப்ளம் இருக்காது. இதில் வந்து அந்த வெண்ட்டுக்கான டோர் வந்து பெருசாக கொடுத்துருக்குறாங்க. எய்தர் நான் இந்த டோரை அப்படியே ஓப்பனில் விட்டு கோப்ரோ வந்து அந்த எம்சீல் போடணும், இல்லைனா க்ளோஸ் பண்ணிவிட்டு எம்சீல் போடணும். என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சதில் ஒரு சின்ன குழப்பமாகவே இருந்தது. ஃபைனலாக என்ன டிசைட் பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, அந்த டோர் பார்த்தீங்களா, இந்த டோரை கம்ப்ளீட்டாக க்ளோஸ் பண்ணிவிட்டு எம்சீல் போட போகிறேன். ஏன்னா மைக் வந்து இதுக்கு கரெக்டாக எக்ஸாக்டாக இந்த பின்னாடி லொக்கேஷனில் வரும். ஸோ இந்த ஏர் வந்து ஓப்பனில் இருந்துன்னு வச்சுக்கோங்களேன், அதில் வரக்கூடிய அந்த ஏர் ஃப்ளோ வந்து ஒரு மாதிரியான அனீஸியான ஒரு சவுண்டை வந்து கொடுக்கும். ஸோ வீடியோ பார்க்குறவங்களுக்கு டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். அதனால் நான் க்ளோஸ் பண்ணிடுறேன். ஏர் த்ரோ எனக்கு கொஞ்சம் வேர்க்க தான் செய்யும். பட் என்ன பண்ணுறது, வேறு வழி இல்லை. பெட்டரான ஒரு சவுண்ட் குவாலிட்டி வரணும், அதை நம்ம க்ளோஸ் பண்ணி தான் ஆகணும். க்ளோஸ் பண்ணிவிட்டு அங்கே ஃபிக்ஸ் பண்ணலாம். இப்போ நம்ம மிக்ஸ் பண்ண போகிறோம். சப்பாத்திக்கு மாவு பனைகிறாங்க பார்த்தீங்களா, அதை மாதிரி. ஸோ நல்லா கொஞ்சம் டைம் எடுத்து இதை ஃபுல்லாக நீங்கள் பண்ணணும். இந்த மாதிரி ஒரு ஷேப்புக்கு கொண்டு வந்துருங்க. சென்டராக இருக்கான்னு செக் பண்ணிக்கலாம். இந்த ஒரு அந்த சர்ஃபேஸ் க்ரியேட் பண்ணியாச்சு பாருங்கள். ஃப்ளாட்டாக சர்ஃபேஸ் க்ரியேட் பண்ணியாச்சு. அந்த சைடில் இருக்கக்கூடிய அந்த வேக்கம், அந்த கேப்பையும் வந்து ஃபில் பண்ணியாச்சு. ஸோ இப்போ வந்து ஓரளவு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் வந்திருக்கு, நம்ம கரெக்டாக தான் பண்ணியிருக்கோம் அப்படின்ட்டு. ஆனால் அந்த சைடில் வந்து எக்ஸசிவாக இருக்குது பார்த்தீங்களா, இந்த மேலெல்லாம். இது என்ன பண்ணலான்னா நம்ம வந்து கட் பண்ணிடலாம். ஓகே, எடுத்தாச்சு. நம்ம ஸ்ட்ரைட்டாக இருந்து பார்க்கும்போது இந்த பொசிஷன் கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்துக்கணும். அதாவது ஸோ பர்ஃபெக்டாக இருக்குது அப்படிங்கிற ஒரு கான்ஃபிடென்ட் வந்துருச்சு. இங்கே பாருங்கள், ரொம்ப தின்னான லேயர் தான் போட்டிருக்கிறேன். கரெக்டாக எங்கே தேவையோ அது மட்டும் தான் போட்டிருக்கிறேன். ஸோ வெயிட் வந்து இந்த இடத்துல வந்து சேவ் பண்ணியிருக்கிறேன். இப்போ நம்ம ஒரு ½ அன் ஹவர், இப்போ ஆல்ரெடி நம்ம இந்த வேலை பண்ணுறதுக்கு ஒட்டினதுலேருந்து ஒரு 10 நிமிஷம் போயிடுச்சு. இன்னும் ஒரு 20 நிமிஷம் மட்டும் நம்ம கம்ப்ளீட்டாக காய வச்சாச்சுன்னு வச்சுக்கோங்களேன். இட் இஸ் ரெடி டு யூஸ். இது முடிச்சதுக்கப்புறம் மைக் செட்டிங்ஸ் நம்ம போயிடலாம். ஃபைனலி ½ அன் ஹவர் முடிஞ்சிருச்சு. பாருங்கள், ஹெல்மெட்டு பக்காவாக செட் ஆகிடுச்சு. நல்ல ஷேப்பு வந்துருச்சு. ஸோ கோப்ரோ 8 தாங்க நான் யூஸ் பண்ணுறேன். நிறைய பேர் கேட்டிங்க. இது கோப்ரோ ஹீரோ 8. இந்த கேமராவுக்கு மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மீடியா மோடுன்னு சொல்லக்கூடியது, இந்த இன்பில்ட்டாக பார்த்தீங்கன்னா அந்த மைக்கெல்லாம் வரும். ஸோ இன்பில்ட்டாக வரக்கூடிய மைக்கு, அப்புறம் பேக் சைட்லேயே வந்து உங்களுக்கு மைக்குக்கான ஆப்ஷன், மைக்கான எக்ஸ்டர்னல் மைக்கு கனெக்ட் பண்ணுறதுக்கான ப்ளக்கு, அப்புறம் சி டைப்பு, அப்புறம் ரெகுலர் சார்ஜர் எல்லாமே வந்துடுது. பேரில் ஒரு மைக்கு. இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா கோப்ரோ மீடியா மோடுன்னு சொல்லுவாங்க. இது மட்டுமே 6500 7,000 ருபீஸ் வரும். ஸோ கோப்ரோ அதுக்கு மேலே போட்டிருக்க இது வந்து செப்பரேட்டு. ஸோ இதில் நம்ம ஃபிக்ஸ் பண்ணிடலாம். ஓகே, அது ஆக்சுவலாக நான் வந்து கலட்டுறதே இல்லை. அதில் அப்படியே நான் வச்சு ஒரு பெர்மனண்ட்டாகவே வச்சுட்டேன்னா, ஃபஸ்ட் டைம் வாங்கின புதுசில் கழட்டி மாட்டி என்ன ஆகிடுச்சுன்னா ஒரு சில உடஞ்சே போயிடுச்சு. அதனால் எனக்கு அந்த ப்ராக்டிஸும் இல்லை, கழட்டி மாட்டுற ப்ராக்டிஸு. ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா என் ஹெல்மெட்டை வந்து ஸ்பாயில் பண்ணிட்டேன். என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்திங்கன்னா, இது எப்படி ரிமூவ் பண்ணுறது அப்படின்னு தெரியல. இந்த கோப்ரோக்கு வந்து 2 மவுண்ட் வருங்க. கோப்ரோவுக்கு ஒரு விதமான மவுண்ட்டு, அப்புறம் டிஜேஐயில் பார்த்திங்கன்னா ஒரு கேமரா இருக்குது. ஸோ அதுக்கு வந்து ஒரு விதமான மவுண்ட் வரும். என்னமோ இதெல்லாம் வந்து கிளிப்பெல்லாம் ஒன்றா தான் வரும். பட் இது மவுண்ட்டு வந்து வேறு. நான் என் ஃப்ரெண்டுகிட்ட இருந்து அந்த 3M மோட கொடுத்ததுனால நான் என்ன பண்ணிட்டேன், அதை டேரெக்டாக நான் மவுண்ட் பண்ணிட்டேன். இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் வந்து ஃபிக்ஸ் பண்ணி பார்க்கல. பட் இப்போ செக் பண்ணால் இது வந்து ஒர்க் ஆக மாட்டேங்குது. இந்த லாக் வந்து ஃபிக்ஸ் ஆகலை. இப்போ நான் ஒட்டினதை இவ்வளோ நேரம் நான் டைம் போட்டு பண்ணதை மறுபடியும் நான் உடச்சி எடுக்கணும். பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக உடச்சி எடுத்துருக்கு. ஒரு ½ அன் ஹவர்லேருந்து 40 மினிட்ஸ் ஆனதுனால ஓரளவு அந்த ஃப்ளெக்சிபிளாக இருக்கிறதுனால என்னால் உடைக்க முடிஞ்சது. ஃபஸ்ட் டைம் பண்ணுறோமா, ஸோ அதை வந்து நம்ம செக் பண்ணியிருந்துருக்கணும். அப்பா, டேமேஜ் பண்ணிட்டேன். என் ஹெல்மெட், புது ஹெல்மெட்டை நானே டேமேஜ் பண்ணிட்டேன். ஒன் ஹவராக ஒர்க் பண்ணியிருக்கேன். இப்படி வேஸ்ட் ஆகும் நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஒரு சின்ன ஒரு மிஸ்டேக் தான். மவுண்ட் ஒன்றா இருக்கும் அப்படின்னு நினச்சது என் தப்பாக போச்சு. ஆக்சுவலாக இது வந்து நம்ம ரிமூவ் பண்ண மவுண்ட்டு. இது கோப்ரோவோட மவுண்ட்டு. இதில் வந்து பார்த்திங்கன்னா இங்கே பாருங்கள்,
இந்த லாக் வந்து இந்த லாக் வந்து நம்மளால் பண்ண முடியல. காரணம் என்னென்னா, இந்த ஸ்பேஸும் ஒரிஜினல் கோப்ரோவோட அந்த ஸ்பேஸ்லேயும் டிஃப்ரென்ஸ் இருக்குது. அந்த ஸ்பேஸ் வந்து நான் செக் பண்ணலை. அதனால் இப்போ உடச்சி எடுக்க வேண்டியதாகிடுச்சு. இதை மறுபடியும் ஃபுல்லாக எடுக்க முடியுமா, திரும்ப ஒட்ட முடியுமான்னு தெரியல. அசிங்கமாகிடுச்சு ஹெல்மெட்டு. ட்ரை பண்ணுவோம். ஆக்சுவலாக இன்னும் ஒரு 10 மினிட்ஸ் ஆயிருந்துன்னு வச்சுக்கோங்களேன், இது வந்து பாறை மாதிரி ஆயிருக்கும். அது ஒன்றும் பண்ண முடியாது. இப்போ இன்னும் வந்து என்னால் குட்டி குட்டி பீஸாக தான் எடுக்க முடியுது. ரொம்ப நேரமாக ட்ரை பண்ணிகிட்ருக்கேன், பட் வேறு வழி இல்லை. ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா ஒரு சின்ன மிஸ்டேக் தான், ஆனால் பெரிய வேலை பண்ணி விட்டுருச்சு. இங்கே பாருங்கள், கஷ்டப்பட்டு ஒரு நியர்லி ஒரு 1 hour to 1.5 hours நான் ஸ்பெண்ட் பண்ணியிருப்பேன் அதில், காய வச்சதோடு சேர்ந்து. ஸோ அதை உடச்சி எடுத்து இது வேஸ்ட்டு. அப்புறம் நிறைய இடத்துல சிசரை நம்ம நைஃபால் கட்டு வேறு வாங்கியிருக்கோம். ஹெல்மெட்டு ஆல்மோஸ்ட் ஸ்பாயில் ஆகிடுச்சுங்க. ஒரு 10 மினிட்ஸ் லேட்டாக மட்டும் பண்ணியிருந்தேன்னு வச்சுக்கோங்களேன், ஹெல்மெட் கம்ப்ளீட்டாக காலி. ஏன்னா இது காஞ்சிருச்சுன்னா எப்படி இருக்கும் தெரியுமா? இங்கே பாருங்கள், இந்த பழைய ஹெல்மெட்டில் இருக்குது பார்த்தீங்களா, இங்கே பாருங்கள் இந்த மாதிரி. இது நமக்கு அறுத்தாலும் வந்து ஏதோ ஒரு கல்லில் அறுக்கிற மாதிரி இருக்கும். அந்த கோகோனட் ஷெல் இருக்குது பார்த்தீங்களா, அதில் அறுக்கிற மாதிரி இருக்குது. இப்படி ஆயிருக்கும். இப்படி ஆயிருந்ததுன்னா ஒன்றுமே பண்ண முடியாது. ஸோ அது அப்ளை பண்ணி ஒரு ஃபியூ மினிட்ஸில் பார்த்ததுனால என்னால் இந்த ஹெல்மெட்டை இப்போ சேவ் பண்ண முடிஞ்சிருக்கு. ஓரளவு நல்ல ஃபினிஷ் கொண்டு வந்தாச்சு. தெரியுதுங்களா, இங்கே பாருங்கள், ஆல்மோஸ்ட் ஒர்க்கு டன்னு. இதை மறுபடியும் ஒரு 30 மினிட்ஸ் 10 மினிட்ஸ்க்கு மேலே ஆகிடுச்சு. ஸோ இன்னொரு 20 மினிட்ஸ் சேம் தான். அப்ளை பண்ணிவிட்டு அவ்வளோதான். சின்ன வேலை, ஆனால் ஒரு மிஸ்டேக்னால ஒரு பெரிய வேலையை ஆக்கிடுச்சு. இந்த ஹெல்மெட்டில் ஒரு ப்ளஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இதில் உள்ளே வந்து ஆக்சுவலாக நம்ம ஒரு மைக்கு, இந்த ப்ளூடூத் ஹேண்ட் ஸ்ப்ரீன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அது வந்து இதில் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கு. இதை பாருங்கள், ப்ளஸ்ன்னு தெரியுது பார்த்தீங்களா, உள்ளே ப்ளஸ்ன்னு தெரியுதா? ஸோ இனிமேல் நம்ம ரைடிங்கில் கால்ஸ் அட்டன் பண்ண முடியும், மியூசிக் கேட்க முடியும். மியூசிக் கேட்குறது வந்து எனக்கு ஆக்சுவலாக அட்வைசபிள் கிடையாது, நானும் அதை நான் பண்ண மாட்டேன். பட் ஃபேமிலியிலேருந்து யாராவது கால் பண்ணுறாங்க, இல்லை ஒரு எமர்ஜென்சிக்கு யாராவது நம்ம கூட ஒரு ரைடரே கால் பண்ணுறாங்கன்னா ஒவ்வொரு வாட்டியும் வண்டியை நிப்பாட்டி அட்டன் பண்ண வேண்டியதாக இருக்குது. ஏன்னா ரைடிங்கில் ஃபோன் பேசுகிற பழக்கம் எனக்கு கிடையாது. ஸோ அந்த வகையில் இந்த ஹெல்மெட் இனிமேல் நமக்கு கம்ஃபர்டபுளாக இருக்க போகுது. ஸோ இதை நம்ம சார்ஜ் பண்ணிக்கவும் முடியும். இந்த ஹெல்மெட்டில் ஒரு ப்ளூடூத் கிடையாது, செப்பரேட்டாக ஒரு டிவைஸ் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்குது. 1800 சம்திங். ஸோ ஹெல்மெட் ஒரு 1900, அது ஒரு 1800, எல்லாம் சேர்ந்து 37 முடிஞ்சிருக்கு. ஒரு நல்ல ஹெல்மெட் செட்டப் ரெடி ஆகிடுச்சு. இது காஞ்சோன்னா நம்ம கோப்ரோவை மாட்டிக்க வேண்டியதான். அப்புறம் அந்த மைக் வந்து இந்த மாட்டாமலே இருக்குது, அதை வந்து நம்ம மாட்டிட வேண்டியதான். அது ஈஸி செட்டப் தான், அதை பண்ணிக்கலாம். ஸோ ஓரளவு இந்த ரைடிங் போகிறவங்களுக்கு, இந்த மோட்டோ விளாகிங் பிடிக்கும்னு நினைக்கிறவங்களுக்கு எப்படியெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணணும், ஃபிக்ஸ் பண்ணும்போது எப்படியெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணக்கூடாது, எப்படி ஃபிக்ஸ் பண்ணணும், இந்த 2 விஷயத்தையுமே இந்த வீடியோவில் வந்து லக்கிலி நடந்திருக்கு. ஸோ இனிமேல் எல்லாமே வந்து நம்ம ஒரு பாசிட்டிவாக தான் நினச்சிக்கணும். இது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான். வேறு யாருக்காவது பண்ணணும் அப்படின்னா நமக்கு வந்து ஸ்ட்ராங்காக இப்படி பண்ணாத அப்படிங்கிறத வந்து நம்ம ரெக்கமெண்ட் பண்ண முடியும். ஸோ முடிஞ்சுங்க. ஹெல்மெட் எப்படி இருக்குது, இந்த செட்டப் எப்படி இருக்குது அப்படிங்கிறத உங்கள் ஒப்பீனியன் வந்து கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ டன். ஆல்வேஸ் வியர் ஹெல்மெட், ரைட் சேஃப், ஆல்வேஸ் வியர் சீட் பெல்ட் அண்ட் டிரைவ் சேஃப். திஸ் இஸ் ஜெய் ஃப்ரம் 3G Auto Expert. Bye.